ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான அன்அஃபிஷியல் லிஸ்ட்டுங்க பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ முதல் நாள் 5வது வாரம் முதல் நாள் அன்அஃபிஷியல் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஓட்டுகள் யாருக்கெல்லாம் அதிகமாக வந்திருக்கு, யாருக்கெல்லாம் கம்மியாக வந்திருக்கு, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது தவிர்த்து யாரெல்லாம் நாமினேஷன் இருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சா இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள், லைக் போட்டு பாருங்கள். ப்ளஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது மட்டும் போதும். ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எத்தனை பேர் நாமினேஷன் பார்த்தா மொத்தம் 12 பேர் நாமினேஷன் இருக்காங்க. 3 பேர் நாமினேஷன் இல்லாமல் இருக்காங்க. ஸோ 3 பேர் யார் யார் இல்லைன்னா சுபிக்ஷா, அப்புறமா ஆரோரா, கனி, இவங்க 3 பேர் நாமினேஷன் இல்லை. ஸோ 12 பேர் நாமினேஷன் யாராக இருக்காங்கன்னா வினோத், விக்ரம், திவாகர், கனி கிடையாது, கமருதீன், வியானா, பிரவீன். ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஓட்டிங் லிஸ்ட்டெல்லாம் பார்க்க போகிறாங்க. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது நம்ம கானா வினோத்தெல்லாம் இருக்கார். ஸோ கானா வினோத்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 2880 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 17% எடுத்திருக்காரு. லாஸ்ட் வீக் கானா வினோத்தோட ஓட்டிங்கெல்லாம் கிட்டத்தட்ட 3 லட்சத்தை தாண்டிச்சுங்க. வேறு லெவலாக பண்ணார். இந்த வாரம் நிறைய பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க. ஸோ 12 பேர்லையும் முதல் இடத்துல ஒரு வாரன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு யாருன்னா கானா வினோத்தை பிடிச்சா மறக்காம லைக் போட்டு பாருங்கள். ஸோ 2வது இடத்துல விஜய் பார்வ இருக்காங்க. அவங்களோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 2214 ஓட்டுகள் எடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13% எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கேம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்க. பட் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமே அவங்க கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஃபயர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் காம்படிட்டரான ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. இது முன்னாடி காம்படிட்டர்லாம் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இவங்களுக்கு கம்மியாக தான் கேம் இல்லாத மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ காம்படிட்டர் வந்தாங்க. ஸோ கேம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே தான், பெஸ்ட்டு தான். ஸோ 3வது இடத்துல நம்ம திவாகர் இருக்கார். அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 1929 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11%. திவாகர் நேற்றுலேருந்து பயங்கர ஃபயராக இருக்குங்க. அந்த திவ்யா பயங்கரமாக நறுக்கு 4 கேள்வி கேட்டு விட்டார். சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு பயங்கரமாக கேம் விளையாடுறாரு. அவரோட கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இன்னும் கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் யாருன்றதை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. அதுதான் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. அதுக்கப்புறம் 4வது இடத்துல கமருதீன் இருக்கார். கமருதீன் ஓட்டிங் 1865 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11% எடுத்திருக்காரு. ஸோ கமருதீனோட கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் வியானா. ஸோ வியானாவோட ஓட்டிங் 1856 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11%. ஸோ வியானா இன்னும் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. பட் சில பாயிண்ட் வைக்கிறாங்க. இது பத்தாது, அதுதான் பிக் பாஸ் சொல்கிறாரு. இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சபரியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 1620 ஓட்டுகள். ஸோ அவர் பர்சன்டேஜ் 10% எடுத்திருக்காரு. இன்னும் கூட கனி இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வெளியில் வரல. இன்னும் எஃப்ஜே, கனி இவங்களோட டீமாக தான் இருக்காங்க. ஸோ வெளியில் அந்த கேம் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். விக்ரமோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 1398 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% எடுத்திருக்காரு. ஸோ விக்ரம் அவரோட கேம் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கார். என்னோட கேம் நான் உட்காந்து தான் ப்ளே பண்ணுவேன். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் அவ்வளோ என்னால் இது பண்ண முடியாது. ஸோ என்னால் மைண்ட் கேம் விளையாட முடியுன்ற மாதிரி அவர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படின்னு தெரில. அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா. ஸோ ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 552 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3%. ஸோ ரம்யாவோட கேம் முடிஞ்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ வைல்ட் கார்டு எனக்கு ரம்யா பயந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ வேறு மாதிரி இருக்காங்க. டோட்டலாக வைல்ட் கார்டை பார்த்து ஃபுல்லாக பயந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கெமியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 543 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3%. கெமி இப்போ கேம் அனலைஸ் பண்ணுறாங்க. பட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டுஷாரில் டவுட்டு தான். டுஷாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 520, பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3%. டுஷார் இந்த வாரம் வெளியே வாய்ப்புகள் இருக்குது. அவர் இப்போ தான் நான் கேம் ஃபயராக விளையாட போகிறேன், சூப்பராக விளையாட போகிறேன் சொல்லியிருந்தாரு. ஸோ இது 5வது வாரம், 4 வாரமே என்ன பண்ணார் நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் விளையாட போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 11வது இடத்துல எஃப்ஜே இருக்காரு. எஃப்ஜேயோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 515 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 3%. எஃப்ஜேலாம் போன வாரம்லாம் நாமினேஷனில் வரல. ஏன்னா இவங்களுமே ஒரு கூட்டுக்குள்ளே இருந்தாங்க. அதனால் நாமினேஷன் யாரும் போடல. இந்த வாட்டி பர்ஃபெக்டாக பார்த்து போட்டுருவாங்க. யாரெல்லாம் ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் மாற்றி போடுற மாதிரி நம்ம பாரு, திவாகர்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்குது. பிரவீனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 222. ஸோ பர்சன்டேஜ் பார்த்தா 1% எடுத்திருக்காரு. ஸோ பிரவீனை இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். கேப்டனாக இருக்கும்போது சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. பட் சில பேர் பிடிச்சிருக்கு, சில பேர் பிடிக்காம இருந்துச்சு. பட் இதெல்லாம் பத்தாது. ஸோ கேம் டோட்டலாக கொண்டு வரணுன்ற மாதிரி பிரவீன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதனா கருத்துக்கள் தான் மறக்காம பதிவு பண்ண மக்கள். மறந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.